ரயில்வே ஸ்டேஷன் கேட்ல இருந்து வாக்கபிள்லயே நம்ம சைட் இருக்கு. பிரம்மாண்டமான அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. அருமையா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. கையில வெறும் 3 லட்சம் இருந்தாலே போதும். இந்த இடத்துல நீங்க வந்து லேண்ட பை பண்ணிக்கலாம். 8 லட்சம் இருந்து எனக்கு வீடா கொடுங்கனாலும் நாளைக்கே வந்து நீங்க கீ எடுத்துட்டு போயிடலாம். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் பக்கத்துல இருக்கு. சோ அதனாலதான் இந்த வில்லேஜே பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்டான ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா பார்க்கே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப் சார் உங்களுக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நடந்தே போறதுல பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. சுத்தி ரெசிடென்ஷியல் டெவலப்ட் ஆன ஏரியால நம்ம சைட் போட்டுருக்கோம். ஏசியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ABJS ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு, வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், லார்டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், as well as ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு இருக்கு. DTCP அப்ரூவல் உங்களுக்கு ப்ராஜெக்ட். லீகல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ் மொதல் டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இங்க புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 25,000 சார். ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. உனக்கு தர்றது சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்டர் தண்டசூரி. இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வாலாஜாபாத் பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். வாலாஜாபாத்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் லே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம். நியர்பைல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கேட்ல இருந்து வாக்கபிள்லயே நம்ம சைட் இருக்குங்க. நம்ம சைட் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம MOP பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் டெம்பிள் கேட் அப்படின்னு ஒரு சூப்பரான லேஅவுட்டுங்க. ஒரு 3.5 ஏக்கர்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கிரீனிஷா ரெடி பண்ணிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்தாலே போதும், அழகா ஒரு சொந்த இடம் வாங்கிடலாம். கையில ஒரு 8 லட்சம் இருந்தாலே ஒரு வீடு இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட முடியும். அந்த அளவுக்கு செம்மையா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க உள்ள போயிட்டு மொத்த டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள படுத்து பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம வாலாஜாபாத் பக்கத்துல இருக்கிற MOP பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கும் சத்தியம் டெம்பிள் கேட் ஒரு பிரம்மாண்டமான அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. அருமையா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. சோ பக்கத்துல வந்து VP சார் இருக்காப்ல, மொத்த டீடைல்ஸ் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். சோ உங்களை பத்தி சொல்லிடுங்க, நம்ம கம்பெனி டீடைல்ஸ் சொல்லிடுங்க சார். நம்ம கம்பெனி பாத்தீங்கன்னா MOP பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இதுவரையும் பாத்தீங்கன்னா ஒரு 25 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். ஆன் கோயிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் லான்ச் பண்ண ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ராஜெக்ட் தான் வாலாஜாபாத் பக்கத்துல பழைய சிவார்ன்ற லொகேஷன்ஸ்ல. ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்கன்னா சத்தியம் டெம்பிள் கேட். சோ டெம்பிள் கேட் நேமே வந்து ஒரு டிஃபரெண்டா இருக்கு சார். எக்ஸாக்ட்லி சார். ஏன் அப்படின்னா பழைய சிவார்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்டான ஒரு வில்லேஜ். இது பக்கத்துல பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் பக்கத்துல இருக்கு. சோ அதனாலதான் இந்த வில்லேஜே பாத்தீங்கன்னா ஒரு ஏன்ஷியன்டான ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது பக்கத்துலயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கிறதுனால இது ஒரு புண்ணிய ஸ்தலம்னே உங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பக்கவா ரெடி பண்ணிக்க. உள்ளே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற வெயில் வந்து வெளியில தெரியுது, ஆனா உள்ள சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலா பக்கவா இருக்குங்க. இப்ப டோட்டல் எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட் சார்? சார் இது பாத்தீங்கன்னா ஒரு 3.5 ஏக்கர்ஸ் ப்ராஜெக்ட். ஒரு 70 பிளாட்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். இங்க எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. எல்லா டைமென்ஷன்லயும் இருக்கு. முக்கியமா வந்து பார்க்கே வந்து வேற லெவல் ரெடி பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா சார். இதுல பிரம்மாண்டமே அதுதான். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000 ஸ்கொயர் ஃபீட்ல பாத்தீங்கன்னா பார்க்கே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். என்ன சொல்றீங்க? 16,000 ஸ்கொயர் ஃபீட் மக்களே பார்க்கே வந்து பக்கவா ரெடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப்புக்கான தனி டிவைட் அதுமே வந்து ரெடி பண்ணி. ஆமா சார். இது வந்து ஆன் ரோட் சைட், அதாவது நான் நேஷனல் ஹைவேல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இது வந்து பழைய சிவாரம் ஊருக்கு போற வழியில ஆன் ரோட்ல இருக்கிறதுனால கமர்ஷியல் ஸ்பேஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கமர்ஷியல் ஸ்பேஸும் இருக்கு. ஈவன் நீங்க ஷாப் கட்டி அதை ரெண்டல் விடுறதுனா இருக்கலாம், இல்ல நீங்க அதை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி ஈவன் நீங்க ரெசிடென்ஸ்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாடகைக்கு கொடுத்துக்கலாம். கண்டிப்பா. இல்ல இங்கே ரெசிடென்சி உள்ள வந்தோம்னா அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஏன் அப்படின்னா ஒரு 70 வீடுங்க, அவங்களுக்கான ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு அவங்களே அந்த கடையில ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஆமா. இப்ப சரௌண்டிங் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே கேட் இருக்கு. ஓகே சார். இப்ப எக்ஸாக்ட்டா இந்த வாலாஜாபாத்ல இருந்து நியர்பை எவ்வளவு தூரம்? சூப்பர் சார். இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு GST ரோட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் டிராவல்ல நம்ம சைட்டுக்கு வரணும். சூப்பர். இங்க வாலாஜாபாத்ன்றது ஹப். அதுல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் டிராவல்ல நீங்க நம்ம வாலாஜாபாத்துக்கு ரீச் ஆயிடலாம். சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா வாலாஜாபாத்துக்கு 5 மினிட்ஸ் ரீச் ஆயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனா இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே. கண்டிப்பா. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப் சார். உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நடந்தே போற தூரத்துல பஸ் ஸ்டாப் உங்களுக்கு. சோ பாருங்க, ஒரு அருமையான லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரேட்டுமே கம்மியா தான் கொடுக்க போறாங்க. சோ ஓகே சார், உள்ள என்ன அம்யூனிட்டிஸ்லாம் ரெடி பண்ணிருக்கு சார்? இது பாத்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. சோ ஒரு 3.5 ஏக்கர்ஸ்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. என்ட்ரன்ஸ்ல ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சுத்தி காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பக்கவா 30 ஃபீட் உங்களுக்கு பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்திருக்கோம். இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோலார் லைட் உள்ள கொடுத்திருக்கோம். உள்ளே இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிரீனரியான ஒரு என்விரான்மெண்ட் உங்களுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க சைட் விசிட் வரும்போது நீங்க கஸ்டமரும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. சோ வர பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா 2:30 மணி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா பாருங்க உள்ள அந்த ஒரு ஃபீலே தெரியல. அந்த அளவுக்கு கிரீனிஷா மரங்கள்லாம் வச்சு
பக்காவான ஒரு ஃபீல் அந்த சினிமா மோட்ல இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம ரோடெல்லாம் பார்க்க முடியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நியர்பை டெவலப்மெண்ட் என்னென்ன சார் இருக்கு? சார் இது வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் ஹைலைட்ஸ், லொகேஷன் அட்வான்டேஜ் என்னென்ன வருது அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எந்த அளவு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு உங்களுக்கு டெவலப்மெண்ட். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுராந்தகத்துல பாத்தீங்கன்னா குளோபல் சிட்டி ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க செய்யார் சிப்காட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 40 மினிட்ஸ்ல நீங்க வந்து டச் பண்ணிக்கிற அளவுக்குலாம் இருக்கு. செய்யார் சிப்காட் வந்து 40 மினிட்ஸ்ல வந்து போயிடலாம். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரகடம் வல்லம் சிப்காட் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீச் ஆயிடலாம். ஸோ இதை சுத்தி ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் இருக்கு, 3 tier ஹப். நீங்க ஈவன் சிங்கப்பெருமாள் கோயில இருந்து வரதா இருந்தாலும் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஐடி காரிடர் எல்லாமே இருக்கு. ஸோ 3 tier ஹப்புங்கையில எல்லா அம்யூனிட்டிஸும் பக்கத்துலயே இருக்கு. சுத்தி ரெசிடென்சியல் டெவலப்டு ஆன ஏரியால நம்ம சைட் போட்டுருக்கோம். ஆமா, சுத்தி இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இண்டஸ்ட்ரி இங்க ஒர்க் பண்ற பீப்புள்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டல் பேஸோ இல்ல பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பக்காவா யூஸ் பண்ணி முடியும். ஓகே பிரதர், இப்ப கனெக்டிவிட்டியா இருக்கட்டும், ஸோ டெவலப்மெண்டா இருக்கட்டும், சுத்தி சரௌண்டிங்ல எக்கச்சக்கமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க உடனே இமீடியட்டா புக் பண்ணதான் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு செமையா ரெடி பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து வீடு வந்து கட்டுறாங்க, ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளோ இல்ல அவங்க ஒர்க் பண்ற ஸோ காலேஜ் படிக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க. சில பேர் வந்து மெடிக்கல் காலேஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சரௌண்டிங்ல ஸ்கூல் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்கு சார்? நம்ம சைட்டை விட்டு வெளியில நடந்து போற தூரத்திலேயே பாத்தீங்கன்னா ஏசியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சூப்பர், செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, அது இல்லாம சிபிஎஸ்இ ஸ்கூல் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்க சரௌண்டிங்ல கண்டிப்பா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாம் நடந்து போறதுலயே கேட்ட தாண்டினாலே ஸ்கூல் காலேஜஸ் தான். ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் போறாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் போறாங்க, இன்ஜினியரிங் காலேஜ் போறாங்க, இல்ல மெடிக்கலும் படிக்கிறாங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்னா ஏபிஜேஎஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. இன்ஜினியரிங் காலேஜ்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், லார்டு வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் as well as ஆதி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு இருக்கு, நியர்பைலே இருக்கு. கண்டிப்பா. அடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஹையர் ஸ்டடிஸ் வந்து மெடிக்கல் சயின்ஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னாலும் பிஎஸ்பிபி மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம். கண்டிப்பா. அடுத்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு இருக்கு, லொகேட் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் சுத்தி இருக்கு, சுத்தி அதுமே இருக்கு. டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து சரௌண்டிங்ல இருக்கிறதால யோசிக்காம வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து நம்ம சத்யம் டெம்பிள் கேட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா நீங்க ஒரு இடத்த புக் பண்ணலாம் மக்களே. ஓகே சார், இப்போ எல்லா ஹைலைட் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு பிரதர். ஸோ சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபா ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஸோ இவ்வளவு அம்யூனிட்டிஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சரௌண்டிங் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல எல்லாமே இருக்கு. அப்ப ரேட் எப்படியும் வந்து ஒரு 3000 ரூபாய்க்கு மேல சொல்லுவீங்களோ? ரொம்ப அதிகமாலாம் சார். இங்க பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கொயர் ஃபீட் 1799 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 1799 அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்தாலே போதும். இந்த இடத்துல நீங்க வந்து லேண்டை பை பண்ணிக்கலாம். முன்பணம் 3 லட்சம் இருந்தாலே போதும். கண்டிப்பா 3 லட்சம் இருந்தாலே போதும். இல்ல ஒரு 8 லட்சம் இருந்து எனக்கு வீடா கொடுங்கனாலும் நாளைக்கே வந்து நீங்க கீ எடுத்துட்டு போயிடலாம். சோ அந்த நாளைக்கே எப்படி கீ எடுத்து ஜோக் சப்பாட் நீங்க வந்து வீடா கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 8 லட்சம் இருந்தாலே நீங்க இங்க வந்து 2 BHK வீடு நம்ம வந்து இண்டிவிஜுவல் வீடு கட்டி கொடுக்கலாம். பேலன்ஸ் எவ்வளவு லோன்? 70% வரையும் நம்ம லோன் எலிஜிபிள் பண்ணி கொடுக்கலாம். அப் டு 70%. கண்டிப்பா. சோ பாருங்க மக்களே, கையில வெறும் 3 லட்சம் இருந்தாலே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடமே வாங்கிடலாம். அதே மாதிரி கையில வரும் 8 லட்சம் கரெக்டா ப்ரோ? கண்டிப்பா. சோ 8 லட்சம் இருந்தாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்லயே அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன். அது 2 BHK எப்படி ப்ரோ? 2 BHK எவ்வளவு ரேட் வருது? அது வந்து 30 lakhs. 30 lakhs. இடமா வாங்குறாங்க அப்படின்னா? இடம் மட்டும் வாங்குறாங்க அப்படின்னா 12 லட்சம். 12 லட்சம். இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்னென்ன ஸ்கொயர் ஃபீட் எல்லாம் கொடுக்குறீங்க சார்? இங்க 600ல இருந்து உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. அப் டு 3300 வரையும் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம வந்து பார்ட்டா கூட பிரிச்சுக்கலாம், இல்ல அப்படியே மொத்தமா வாங்கினாலும் கண்டிப்பா. நீங்க பெரிய ஸ்கொயர் ஃபீட் எடுக்கலாம், இல்ல எனக்கு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டே போதும் அப்படின்னாலும் நீங்க எடுக்கலாம். சோ அதுவும் பிரச்சனை கிடையாது. சோ இது என்ன அப்ரூவ் சார்? அப்ப லீகல்லாம் எப்படி சார்? கண்டிப்பா சார். இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் உங்களுக்கு ப்ராஜெக்ட். லீகல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 இயர்ஸ் மொதல் டாக்குமெண்ட் உங்கள்ட்ட கொடுத்துருவோம். 50 இயர்ஸ்? கண்டிப்பா 50 வருஷம் லீகல் டாக்குமெண்ட் உங்கள்ட்ட கொடுத்துருவோம். சரி, நீங்க எங்க வேணாலும் லீகல் செக் பண்ணிக்கலாம். லீகல் பக்காவா இருக்கும், பக்காவா இருக்கும். இப்போ வந்து இங்க சைட் வராங்க பார்க்க வராங்க அப்படின்னா எதுவும் சைட் விசிட் தான் அரேஞ்ச் பண்ணுங்க? கண்டிப்பா சார். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கப் அண்ட் டிராப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. கேப் ஃபெசிலிட்டிஸ் உங்க வீட்டுக்கே வரும். நீங்க வந்து சைட்டை வந்து பார்க்கலாம். உங்களுக்கான விருப்பப்பட்ட மனையை நீங்க தேர்ந்தெடுத்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேமிலியா வரீங்க அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வந்து உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. சிங்கிளா அப்படின்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபேமிலியா வந்தீங்கன்னா அழகா வந்து பார்க்கலாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா நீங்க அந்த டாக்குமெண்ட்ல கொடுப்பீங்க? சோ இங்க புக்கிங் அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 25,000 சார். 25,000. கண்டிப்பா. அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா 1 lakh. 1 lakh. சோ நீங்க 25,000 கொடுத்துட்டு நீங்க லீகல் டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ணலாம். சோ சரௌண்டிங்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து போற வழியில இருக்கு. எல்லாமே வந்து
ஒரு மெயினான ஏரியாலேருந்து தான் நம்ம உள்ள வரோம். வர வழியே பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்கட்டும், இல்லை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே கேட்லாம் கிராஸ் பண்ணி தான் வரும். ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியர்பையில் இருக்கிறதால ஃபியூச்சரில் அப்ரிஷியேஷன் வேற லெவலில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வாலாஜி பற்றி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதால பக்காவாக இருக்கும் மக்களே. ஸோ அதனால யோசிக்காம டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டாக புக் பண்ணுங்க. இனிஷியல் அமௌண்ட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh அல்ல 25,000 கொடுத்தாலே ஸோ அழகாக வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அழகாக லீகல் செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே ப்ரோ, கஸ்டமர் வந்தாங்கன்னா ஸோ பக்காவாக சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சார், உங்க பேரை சொல்லிட்டு வந்தாங்களாலே உங்களுக்கு சர்வீசஸ் பக்காவா இருக்கும் அப்படின்னு இல்ல. நாங்க எங்ககிட்ட வாங்குற மனை வாங்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா புக்கிங்ல இருந்து அவங்க வீடு கிரக பிரவேசம் வரைக்கும் நாங்க வந்து சப்போர்ட் பண்ணுவோம். வந்தா மட்டும் போதும். கண்டிப்பா அவங்க வந்தா மட்டும் போதும். கிரக பிரவேசத்துக்கு அவங்க வீட்டு கேட்டரிங் சர்வீஸ் முதல் கூட நான் பண்ணி தருவேன். என்ன சொல்றீங்க, பரிமாறிடுவீங்களா? கண்டிப்பா. சோ அந்த கால நேரத்துல இருந்து எல்லா வேலையும் நீங்களே எல்லாம் எங்கள்கிட்ட இதெல்லாம் புதுசா இருக்கீங்க. இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நான் உங்களுக்கு இன்னொரு ஆஃபர் தரேன். புக்கிங் டு கிரக பிரவேசம் ஆஃபர்னே நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் எல்லா கஸ்டமருக்கும். சோ அதையும் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி உங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு மட்டும் தான் நாங்க அந்த ஆஃபர் ப்ரொவைட் அந்த ஆஃபர் கொடுப்பீங்க. பாருங்க, கிரகப்பிரவேசம் வரைக்கும் வந்து பரிமாற வரைக்குமே பார்த்துட்டு இருக்காங்களா கேட்டரிங் ஒர்க்லாம். ஸோ இதெல்லாம் வந்து யாருமே இந்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்ல கொடுத்ததில்ல. ஸோ அந்த அளவுக்கு கொடுக்கறதா நம்ம வந்து MOP பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் சத்யம் டெம்பிள் கேட்ல கொடுக்குறாங்க. மக்களே டிஸ்பிளே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.